அன்புள்ள ஆஸ்ட்ரோ சக்தி அன்பர்களே வணக்கம். ராகு கேது பயிற்சிக்கு முன்னால் ஒரு முன்னோட்டமான ராகு கேது பயிற்சியினுடைய பலன்களை நாம் பார்க்க போகிறோம். முதலில் மேஷ ராசி. மேஷ ராசியினருக்கு ராகு பகவான் 12 விரயத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகுவினால் விரய செலவுகள் அதிகமாகிறது. எதிர்பார்த்த செலவுகளை விட அதிகமான செலவுகள் அதிகரிக்கிறது. மனதில் தன்னம்பிக்கை குறைகிறது. உடம்பில் நோய், உடலில் ஏதாவது ஒரு நோய் இருப்பதை போன்ற கற்பனையான பிரமை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். கேதுவை குரு பார்ப்பதால் பண வரவுகள் அதிகரிக்கும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பதவி மாற்றம், இடமாற்றம் உண்டாகும். கேது வயிறு உபாதை சம்பந்தப்பட்ட கிரகம். ஆகவே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து மருத்துவ சிகிச்சையினால் விலகும். அடுத்து ஆன்மீக கிரகம் கேதுவை குரு பார்ப்பதால் தெய்வ பக்தி அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும். 12ஆம் இடத்தில் ராகுவால் அவ்வப்போது மன சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் கவனம் தேவை. ஆகவே எதனால் பிரச்சனைகள் உருவாகிறது என்பதை தாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். 12இல் உள்ள ராகுவால் அவ்வப்போது பொருட்கள் களவு போக வாய்ப்பு உள்ளது. பர்ஸ், செல்போன் போன்றவற்றை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். சற்று கவனத்துடன் தாங்கள் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை அமையும். வெளி உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு விலகும். தலைவலி, முதுகுவலி சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஒரு பக்கம், சிறு சிறு செலவுகளும் ஒரு பக்கம். ஏனென்றால் மற்ற கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக இருந்து பாவ கிரகம் ராகு இருக்கின்ற கிரகங்களிலேயே மிகப்பெரிய பாவ கிரகம் ராகு பாதகமாக இருந்தால் தங்களுக்கு அடிக்கடி எதிர்பாராத செலவுகள், மனக்குழப்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அடுத்த ராகு கேது பயிற்சி ஆகும் வரை மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் தங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு செல்கிறார். மிக அற்புதமான அமைப்பு. ஆகவே அதுவரை தாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். கோவிலுக்கு சென்றால் ராகுவுக்கு துர்க்கையை வழிபடுங்கள், கேதுவுக்கு விநாயகரை வழிபடுங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு தங்களுடைய அணுகுமுறை மாற்றம் மூலம் நன்மைகள் உண்டாகும். எதிர்பார்த்த இடம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு புதிய துறை சார்ந்த தேடலும் முதலீடுகளும் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் சிலருக்கு சிறிய லாபம் கிடைக்கலாம். கடன் சார்ந்த செயல்களில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். கூட்டு வியாபாரத்தில் பொறுமையை கையாள்வது நல்லது. அரசியல்வாதிகள் தந்திரமாக செயல்பட்டு எண்ணியதை அடைவீர்கள். கட்சிப்பணி சார்ந்த பயணங்கள் அடிக்கடி உண்டாகும். தற்பெருமையான செலவுகளால் கையிருப்புகள் குறையும். கலைஞர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். திடீர் பயணங்களால் சிறு ஆதாயம் உண்டு. சினிமா நடிகைகளுக்கு சிறு சிறு பண ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். அதன் மூலம் அவர்களுக்கு லாபம் பெருகலாம். பெண்கள் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் அனைத்தும் மறையும். சிந்தனையில் போக்கில் கவனம் வேண்டும். தடைபெற்ற சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரலாம். ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டும். மாணவர்கள் வெளியில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. ஆக ராகு கேது பயிற்சியில் ராகு விரயத்தில் இருக்கிறார். கேது பகவான் 6ஆம் இடத்தில் சாதகமாக இருக்கிறார். கோயிலுக்கு சென்றால் இறைவனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.